உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாவி கிடைச்சிருச்சு. இப்போ சாவி வச்சிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவனா? வண்டியை ஸ்டார்ட் பண்ண சாவி வேணும்ல? அதுதான் எதுக்கு? என்ன போய் ஷாலுவை காப்பாத்தணும்ல? நீ எங்க வர லட்சுமி? நீ எதுக்கு வர? உன் கூட தான் வரேன். அண்ணா எதுக்குன்னு கேக்குற? எதுக்குன்னா என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு நான் உன் கூட வரேன். லட்சுமி நீ முதல்ல கார்ல இருந்து கீழே இறங்கு ப்ளீஸ். நீ எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆட்டோவை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்க பாரு. சும்மா என் ஆட்டோ ஓட்ட வராதீங்க. நான் ஆட்டோ வாங்கியே 2 மாசம் தான் ஆகுது. மேடமால தான் என் ஆட்டோவே இந்த நிலைமையில இருக்கு. என் ஆட்டோவோட சைலன்சரையும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. நான் போய் முதல்ல அதை ரிப்பேர் பண்ணணும். என்னால தானே ரிப்பேர் ஆச்சு. நான் உங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். வேண்டாம் உங்க பணமே வேண்டாம் மேடம். நானே என் வண்டிக்கு செலவு பண்ணிக்கிறேன். மறுபடியும் என் கண்ணுல மட்டும் படாம இருங்க. லட்சுமி நீ கார்ல இருந்து இறங்கு ப்ளீஸ். கார்ல இருந்து இறங்கு. என்ன நீ அங்க என்ன பண்ண போற? நீ என்ன பண்றியோ அது பண்ணுவ. நான் அங்க கார் ஓட்டும் போது உனக்கு பேச வருதுல? அப்போ ஒண்ணு பண்ணு. கார் ஓட்டிட்டே என்கிட்ட பேசு. ஷாலுவை கடத்திட்டு போயிருக்காங்க. கேட்ட பணம் கிடைச்சிருச்சுல. போற வழியில இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு போயிடலாம். எங்க போவோம்? காலை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணுமா? இவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஷாலுவை கூட்டு நேரா தான் போயிருக்காங்க இந்த டைரக்ஷன்ல. ஃபாஸ்டா போனா அவங்களை எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஆனா ரிஷி, ஷாலு நல்லா இருக்கால? சூப்பரா பிளான் போட்டு வச்சிருந்தேன். எல்லாமே சொதப்பிருச்சு. இதுங்க ரெண்டுத்தையும் இங்கே சுட்டுலான்னு என் மனசு இப்ப வரைக்கும் துடிச்சிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? பிளான் என்ன? இந்தா என்ன சுற்று, நான் செத்து போயிடுறேன். என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. என்ன ஏன்டா அப்படி முறைக்கிற? என்னன்னு கேக்குறேன்ல. சரி, இப்போ எதுக்காக என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பண்றது? உன்னை லவ் பண்ணுமா? இப்ப லவ் வருமா? ஷாலுவை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் கால் பண்ணல? கால் பண்ண தெரியாது. ஆனா ஷாலு நல்லா இருக்காளான்னு கேக்குறேன். ப்ளீஸ் மாமாக்கு கால் பண்ணு. மானே என்னால ஃபோன் பண்ண முடியாது. அவர் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் கிடைக்கணும் இல்லையா? ஓ ஃபோன் எப்படி கிடைக்கும்? கரெக்ட், ஃபோன் கிடைக்காது. ஃபோனை வச்சிருந்தா அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு இருக்கணும்ல. அப்படின்னா என்னோட போன் எப்படி உன்கிட்ட? நீ எப்போ இத திருடனா? எக்ஸ்கியூஸ் மீ. நான் இந்த போனை கஷ்டப்பட்டு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீ எந்த ஆட்டோல விட்டுட்டு போனியோ அவனுக்கு கால் பண்ணி அவகிட்ட கோஆர்டினேட் பண்ணி அப்புறமா இந்த போனை வாங்கினேன். நான் ஒன்னும் போனை திருடல. சாரி. அது என்ன செய்யறது? ஷாலு விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான். உனக்கு பணம் தேவையா இருந்தா எனக்கு தான் நீ கால் பண்ணிருக்கணும். நீ ஏன் கால் பண்ணல? நமக்குள்ள சண்டைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நாம பேச போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி கஷ்டத்துல தவிக்கும் போது என்கிட்ட ஹெல்ப் கேளுன்னு அவன் கிட்ட சொல்லிருக்கல. நீ எனக்கு கால் பண்ணிருக்கணும். ஆனா இல்லையே, நேரா மாமி கிட்ட போயிட்ட. நீ தேவையில்லாம மாமி கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எதுக்காக போன? உன்னை நான் எப்படி நம்புறது? சண்டைன்னு வந்தாதானே நீ என்கிட்டயே பேசுவ. சண்டை இல்லாதப்பவே இப்படி இன்னும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேனே தெரியல. என்னது என்ன உளற நீ? நான் எதுவுமே இப்ப பேச விரும்பல. என்ன விடு. ஷாலுவை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்? உன்னை லாங் டிரைவ் கூட்டு போறதுக்காக ஒண்ணு வரல. உன் தங்கச்சி ஷாலுவை காப்பாத்த தான் வந்திருக்கேன். உனக்கு அவ சிஸ்டர்னா அவ எனக்கும் சொந்தம் தான். புரியுதா? என்ன? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.